அழகா நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து நைட் ஆஃப் தி ஏரியான்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 22 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிச்சப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக வழக்கம் போல் இதுக்கப்புறமும் கதை இன்னமும் இம்ப்ரூவ் ஆகிட்டு தக்காளி ஒவ்வொருத்தங்க கூட வேறு லெவலாக ஹீரோ விளையாட போகிறோம். அது எல்லாமே பொறுத்து இருந்து பாருங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு பிடிக்கும். அது எல்லாமே என்னுடைய பெஸ்ட்டு கொடுத்தும் பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதுவே எனக்கு போதும். முடிஞ்சளவுக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கைஸ். ஒரு 100 கமெண்ட் ஆச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பண்ணுவீங்க நம்புறேன். பார்க்குற எல்லாரும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி லைக் ஒரு 1K வாட்ச் கொண்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் எபிசோடு தான். முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாகவே இந்த சீரிஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரப்போறிய நல்ல சீரிஸ் எல்லாமே பொறுமையாக பார்த்துருவோம். சரி வாங்க நம்ம கதை கொள்ள போகலாமா? இப்போ அடுத்த மேட்சுக்காக எல்லாருமே தயாராக நின்றுட்டு இருக்கேன். அந்த ஒரு சமையல் அவங்களுடைய ஆப்பனட்டு வரதை பார்த்துட்டு அராகியும் அவங்க வந்துட்டாங்க. அப்படியே சொல்ல அதுக்கப்புறம் அசுகாவும் அதுலேருந்து போக பின்னாடி போகிற அவனுடைய நண்பகாரனும் நம்ம கோரோவை பார்த்து பாய் சொல்கிறான். என்னடா பார்த்தா அவனும் ஒன்னிமாறு செம்பாயின்றான். அதுக்கப்புறம் பார்த்தா அசுகா போகும்போது ஹீரோவும் பார்த்து வியக்கிறான். இவர் தான் எம்பரர் அசுகா. அதுக்கப்புறம் மேட்ச் எல்லாமே தயாரான நிலைமையில இருக்குது. குட் மார்னிங். இன்னைக்கு யோனோஷிமா வச்சஸ் கானகாவா ஸ்கூலுக்கும் இடையில தான் ஃபுட்பால் மேட்ச் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோடைய ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாமே வந்துடுறாங்க. அப்பா நீங்க ரொம்ப லேட் பண்றீங்க, சீக்கிரம் வாங்க. வரமா, என்ன பண்றது, என்னால முடியல, வரேன் போ. அதுக்கப்புறம் அவங்க போக இன்னொரு பக்கம் பார்த்ததுக்கு மெயின் டாக்டரும் வந்திருக்காங்க. என்ன யோசிக்க, உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு எதிராக இன்னைக்கு விளையாட போறோம் போல. ஆமா சரியா சொன்னேன். யோனோஷிமால என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு மிகப்பெரிய கவலை இவன் வந்து மேட்ச் பாக்குறான். அதான் எனக்கு ஆச்சரியமாகுது. அப்புறம் பார்த்தா நம்ம லியானோட சில்வாவும் வந்திருக்கான். கண்டிப்பா இவனுடைய கண் யார் மேல இருக்கும்னா நம்ம கக்கீரு மேல தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் எல்லாமே இப்போ கிரவுண்டுக்குள்ள என்ட்ரி ஆக அதுக்கப்புறம் டாஸ் அடிப்படையில ஆரம்பிக்கிறானுங்க. என்னோட பக்கம் ஹீரோ சப்ஸ்டிட்டா உட்காந்துட்டு இருக்கிறத பாக்குறான். நம்ம அசுகாவும் இந்த ஆளு எதுக்கு நம்மள ஒரு மாதிரி பாக்குறான். அதுக்கப்புறம் லியோனார்டோவும் பார்த்துட்டு இருக்கும்போது ஏன்டா இவனை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு வந்து சப்ஸ்டிட்டா உட்காந்துட்டு இருக்கான். டேய் பொறுத்து இருந்து பாரு அவன் எப்படி விளையாடுறான்னு. அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்க நம்மளால தான் ஆரம்பிக்கிறாங்க. அராகி அதுக்கப்புறம் பாஸ் பண்ண அராகியும் அதுக்கப்புறம் அசோகா அண்ட் ஒனிமாரு இவங்க தான் மோர் அட்டென்ஷன் கொண்டு ஆளுங்க. அதுல மிச்ச பேர்லாம் ஓரளவுக்கு விளையாடுவாங்க. அசோகா பின்னாடி லைன்ல தான் நின்றுட்டு இருக்கான். பால் அவனுக்கு மட்டும் போயிடுச்சுன்னு எல்லாம் மோசமாயிடும். அராகி இந்த பால் சுட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு பாஸ் பண்ண என்னப்பா எல்லாருமே பதட்டமா ரொம்ப டென்ஷனோட விளையாடுறாங்க. ஏன்னா பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்ப டஃபா இருக்காங்கடா. கக்கிரோ தான். அதுக்கப்புறம் பால் நம்ம அராகி கிட்ட இருந்து காரக போக தடுக்கிறதுக்காக சம வேகமா மும்பரமா இருக்கானுங்க ஆப்பனன்ஸ். இருந்தாலுமே அவனுக்கு டஃப் கொடுத்துட்டு சம வேகமா போறான். அதுக்கப்புறம் அவனோட ஆப்பனன்ஸுக்கு அவனுக்கு அதிகம் வைக்க ஒனிமாரு உன்னோட பக்கம் விளையாடுறதுலாம் பாக்குறான். பரவாயில்லடா ரொம்பவும் முன்னேறிட்டேன். ஃபர்ஸ்ட் இயர் நான் உன்னை விட மாட்டேன் சொல்லிட்டு ஆப்பனன்ட் வரேன். அதுக்கப்புறம் ஈனவும் வரதுல பால் அவனுக்கு பாஸ் பண்ண. ஆனா பால் அவனால எடுக்க முடியல. பால் அவருக்கு இல்ல. அப்புறம் பார்த்தா டக்கேஷி தன்னோட 8 கொடுக்க கோல் போட்டுறானுங்க. ஃபர்ஸ்ட் கோல் சூப்பரே. ஆனா ரெஃப்ரியும் பார்த்தா ஆஃப் சைடு கோல்னு சொல்லிடுறாரு. அட கடவுளே, ஆஃப் சைடு கோலா? நம்ம அன்லக்கியான ஆளுங்க நம்மளுக்கு ஒரு கோல் கூட கிடைக்கல. அது முற்றிலும் தப்பு கோட்டா. ஏன்னா ஆஃப் சைடு வந்து ட்ராப் பண்ணது யோன் அவங்க ஆப்பனன்ட் டீம் தான். அவங்க நம்மள பிளேம் பண்ண பாக்குறாங்க. நம்ம ஆளுங்க சரியா தான் விளையாடி இருக்காங்க. ஆமா நான் சொல்றது நானும் ஏத்துக்கிறேன். காரை வந்து பெனிட்ரேஷன் பண்ணான். ஆனா அதுக்கப்புறம் வந்து டக்கேஷி போட்டது எல்லாமே சரியா தான் போயிருக்கு. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம தான் அந்த ரெஃப்ரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அசுகாவும் இடையில சிக்னல் கொடுக்குறான். இதுல இருந்து தெரியுது ஒரு கோல் கூட விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு வகையில இவங்க முடிச்சு விடணும்னு பாக்குறாங்க. ப்ரோ டீம் ப்ரோ டிஃபெண்டர்ஸை வச்சிட்டு இருக்கேன். நம்ம எப்படிதான் தடுக்க போறோம்னு தெரியல. ஸ்கோர் பண்ணி ஆகணும் எப்படி இருந்தாலுமே. காரோ பால் வந்துச்சுன்னா என்கிட்ட விடாம போட்டுறா எப்படியாச்சு அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் ஆராக்கி கேட்க கண்டிப்பா உனக்கு தான் போடுற மாதிரி சொல்றான். என்னுடைய ட்ரிப்ளிங் யோன் ஸ்கூலுக்கு அகைன்ஸ்ட் இப்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. கண்டிப்பா அடுத்த முறை இன்னமும் கடினமா பண்றான். நான் மார்க் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் மோக்கட்டாவை ஓடாவான்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் பால் அவனுடைய நண்பகாரனுக்கு பாஸ் பண்ண நம்பர் 7க்கு பால் வருது. நம்பர் 7 தடுக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் யாமட்டும் போறான். ஆனா பால் அசால்ட்டா எடுத்துறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு டிஃபெண்ட் கூட பண்ணாம நம்ப காரோ பார்த்தா அதிர்ச்சியில என்னமோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். கோச் இதை பார்த்துட்டாரு காரோ. அதுக்கப்புறம் பார்த்தா எம்பரர் கிட்ட பால் வந்துருது. அவன் வந்துட்டு சீக்கிரம் போய் தடுக்கணும் மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம கோச்சும் சொல்ல ஆனா அவன் ரொம்ப ஸ்பீடா இருக்கான். குட்டை இன்னொரு பக்கம் இல்ல மாதிரி தடுக்கிறதுக்கு சமமாக போக இருந்தாலுமே பால் அவனையும் மீறி போயிடும். கோல் போற சமயத்துல பார்த்தா அதுக்கப்புறம் நம்ம லீயும் முன்னாடி வந்து தடுத்துருவான். ஆனா முன்னாடி வர நம்ம அசுகாவும் இதை பார்த்துட்டு இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கிறான். அராகி குறுகால வந்து தடுத்தாலுமே அவன் அதுக்கப்புறம் ஒனிமாருக்கு அனுப்பேன் சாவ முறவும் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட போலாம் பார்க்க கண்டிப்பா அவனாச்சும் விட்டுருவான்னு யோசிக்கும் போது பார்த்தா அவனும் பாலை விடல அசால்ட்டா கேட்ச் பண்ணிடுறான். சூப்பர், வெளியே போக வேண்டிய பால் அசால்ட்டா தடுத்துட்டான். அசுகாக்கு அடுத்தபடியா ஒனிமாரு தான் அந்த டீம்ல நல்லா விளையாடுறான். அதுக்கப்புறம் திரும்பியும் ஒனிமாரு பாலை பாஸ் பண்ண அசுகா ட்ரை பண்ண ஆனா கோல் விழல. தடுத்துருவான் நம்ம கோல் கீப்பர். இவங்களை எப்படியாச்சும் விடாம கோல் போட்டணுன்றதுக்காக தீவிர முயற்சி பண்ணி பிளான போடுறானுங்க. இதெல்லாம் நம்ம ஆளுக்கு சுத்தமா பிடிக்கல. எதுக்காக இவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல ஷாக் ஆக லியோவும் ஷாக் ஆகிறான். ஃபீல்டுல நீ என்ன பண்ண போற கக்கீரு? ஏன்னா உங்ககிட்ட தான் மேட்ச் இருக்கு. உனக்குள்ள இருக்கிற சுகரவை வெளியே கொண்டு வா. அதுக்கப்புறம் திரும்பியும் கோல் போட ஆனா நம்ம கோல் கீப்பர் தடுத்துருவான். டேய் இந்த இதை வாங்கிக்கணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் காரோக்கு அனுப்பேன். காரோ அதுக்கப்புறம் அது வேற லெவலில் எடுத்துன்னு போறான். அராகிக்கு பாலம் வர அராகி அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு பின்னாடி இருக்கிறவங்க பால் தெரியாத மாதிரியே அப்படியே வானத்தை நோக்கி எட்டு போறான். அவனுக்கு பின்னாடியே பாஸ் பண்ண அசால்ட்டா பார்த்தா மோக்கோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது பாலை வாங்கிக்கிறான். எப்படி இந்த மாதிரி பண்ணா சொல்லிட்டு ஆப்னு கடுப்பா வரான். அராகியை பார்த்து விட மாட்டான்ற மாதிரி அதுக்கப்புறம் மோக்கோவும் ட்ரை பண்ணுவான். கோல் பட ஆனா கோல் போவாது. திரும்பவும் பார்த்தா நம்ம ஓடாவும் ட்ரை பண்ணுவான். ஆனா அசுகா வந்து தடுத்து
எடுத்துருவான். அதுக்கப்புறம் திரும்ப கிக் ஆஃப் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அம்பேர் கிட்ட போயிட்டு கோச்சும் நான் சப்ஸ்டிடியூட் மாத்த போறேன்ற மாதிரி கேட்க சரி ஓகே நான் பண்ணிடுறாங்க. அப்புறம் மொத்த காரோக்கு பதிலாக நம்ம ஹீரோவை போக சொல்றாரு. கக்கீர் உனக்காக தான் காத்துருக்கேன். அதுக்கப்புறம் கோபத்தோட நம்ம காரோவை வந்துட்டு கோச் எதுக்காக என்ன பாதியிலே வந்து சொல்லிட்டீங்க, இன்னும் மேட்ச் முடியல ஃபர்ஸ்டா கூட இல்லடா நீ அந்த டிஃபெண்ட் பண்ண கூட ரொம்ப யோசிக்கிற, உனக்குள்ள ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அப்ப இவர் கவனிச்சிட்டு இருக்காருன்ற அந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். ஆமா உண்மையில நீங்க சொல்றது உண்மைதான், நான் பண்ணது தப்பு தான். அதனாலதான் நீ இந்த ஒரு மனநிலைமையில யோன் டீம் கூட நீ விளையாட தேவையில்ல. அடுத்த ஒரு மேட்ச் கண்டிப்பா நம்ம ஜெயிச்சுட்டு விளையாடிக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ஃபார்வர்ட்ல கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். நீ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளால எதுவும் பண்ண முடியாது, கோல் அசால்ட்டா போட்டுருவாங்க. அதுக்காக தான் நான் உன்னை வந்துட்டு சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க நான் இதை கவனிக்கல. பரவாயில்ல அடுத்த முறை கண்டிப்பா வெற்றி பெறலாம். லியோ மேட்ச் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு பார்த்தா மேன்ற இந்த பொண்ணு வந்திருக்கான். என்னடா கக்கீரோ பார்க்க வந்தியா? நான் அவனுக்காக தான் இடத்துக்கு வந்தேன். இப்போ எல்லாருமே கக்கீரோக்கு சப்போர்ட் பண்ண ஹீரோ உள்ள இறங்குறான். என் பக்கம் ஆப்பனன்ஸும் ஐசாவா கக்கீரோ சுக்ரோவுடைய தம்பி வந்துட்டான். இதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமா ஆடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே தயாரா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கு பால் பாஸ் பண்ணிக்க நம்ம ஆராகிக்கு ஃபைனலா வரேன். அவனுக்கு நிறைய பேர் பிளாக் பண்ண வரது தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் நம்ம கக்கீருக்கு அனுப்புவான். கக்கீர் எங்க இருந்து வந்தாரு தெரியல, திடீர்னு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அசுகா தான் இப்போ டேரக்டா ஹீரோவை எதிர்க்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனுக்கு டஃப் கொடுக்குற வகையில என்ன பண்ண போறான்றது எல்லாரும் பார்க்க பொறுத்து இருந்து பாரு. அடுத்த செகண்ட் ஹீரோவும் கண்டிப்பா இது வேலை செய்யன்ற மாதிரி இவனோ கிட்ட பண்ண டெக்னிக்கை திரும்பி இவங்க கிட்ட பண்ண அசால்ட்டா பால விட்டுருவான். அதுக்கப்புறம் ஆராகி கிட்ட பாலம் வர இதை நான் வேற விதமா போட்டேன் நல்லா இருக்கணுமா. அடுத்த செகண்டே பார்த்தா பின்னாடி பெல்ட் அடிச்சு அடிப்பான் பாருங்க. ஹேய் இப்ப யாருப்பா பெஸ்ட், கோல் போட்டுருவாங்க. ஆராகி நீ வேற லெவலு, நீ கூட தான். என்ன பக்கம் ஒனி மருவோம் என்ன பண்றது, பெருசா எதுவும் யோசிக்காத, நம்ம குறைச்சி மதிப்பிட்டுட்டோம் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம ஈஸியா எடுத்துக்கூடாது, இதுக்கப்புறம் ஒரு கோல் கூட விடக்கூடாது. நான் ஏற்கனவே உனக்கு சொன்னல எனக்கு சப்போர்ட் பண்ணு, கரெக்டான வழியை நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன். இன்னும் நமக்கு டைம் இருக்கு, முடிஞ்சளவுக்கு கவுண்டர் கொடுத்தே இருப்போம். கரெக்ட் தான் கக்கேருவான் விட மாட்டான் அவனை. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருக்கிட்டையும் அந்த பால் வந்து நம்ம அசுக்கா எடுத்துன்னு போக ஃபைனலா பார்த்தா நம்ம ஒனிமருக்கு அனுப்போம். ஒனிமரும் அந்த பாலை வாங்கிப்பான். சாவமுறை கிட்ட தான் இப்போ இருக்கு மேட்ச். அவன் தடுத்துட்டா மட்டும் போதும் அவனை, இல்லைன்னா கோல் போட்டுருவானுங்க அசல்ட்டா. அதுக்கப்புறம் மொத்தம் இன்னொரு பக்கம் நம்ம சக்க மட்டும் சாவமுறை வந்து அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டான்பா. ஏன்டா இந்த மாதிரி சொல்றேன்னு பார்க்க ட்ரைனிங் எடுக்கும்போது பார்த்து ரொம்ப தீவிரமா எடுக்க ரொம்ப சேங்கலமா ஆயிடுச்சு. டேய் போதுண்டா வாடா போன்ற மாதிரி சொல்ல. ஆனா எதையுமே மதிக்காம அவன் மட்டும் இன்னமும் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க ஆர்வத்தோட. இதை பார்த்துட்டு தான் சக்க மட்டும் இந்த மாதிரி சொல்றான், அவன் கண்டிப்பா விட்டு கொடுக்குற ஆள் கிடையாதுன்னு. அதுக்கப்புறம் ஒனிமரு கிட்ட இந்த பால் பாலங்க வாங்கி நம்ம ஹீரோக்கு அனுப்ப ஹீரோவும் போகும்போது பார்த்தா அசுக்காவும் வந்துடும் குறுக்கால. அதுக்கப்புறம் ஹீரோ முடிச்சுக்கின்னு அராகிக்கு பாஸ் பண்ண அராகி அதுக்கப்புறம் பார்த்து பால் எடுத்துன்னு போலாம் பார்க்க திரும்பி அசுக்கா இடத்துக்கு வந்துருவான். இப்போ நம்ம தடுத்தாலே போதும் மேட்ச் ஜெயிச்ச மாதிரி தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கிட்ட வந்துட்டு பால் வாங்கலாம் பார்ப்பா. நம்ம ஹீரோ டக்குன்னு பின்னாடி வரது பார்த்துட்டு அராகி அவனுக்கு அமைச்சிருவான் பால. இது கோல்றான்ற மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோவும் போட வர ஆனா குறுக்கால காலை வச்சு தடுத்துருவான் சொல்லிட்டான். திரும்ப ரீபவுண்ட் ஆன அந்த பாலை பார்த்தா நம்ம டக்கேஷியும் கோல் போட போக ஆனா திரும்ப ரீபவுண்ட் ஆயிடும். போகும் அதுக்கப்புறம் பால் வாங்கலாம் வர மிஸ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் ஆப்பனன்ஸ் கிட்ட பாலம் போக சாவமுறாவும் தடுக்கிறதுக்காக பார்ப்பான். ஆனா முடியாது, அவ்வளவு வேகமா போவான். என்ன பக்கம் கோல் கீப்பரா இருக்கலாம் பால் வந்து இவன் எதுக்கு இந்த நோக்கி இவ்வளவு ஸ்பீடா வந்துட்டு இருக்க மாதிரி யோசிக்க அசுகா பார்த்து கவனத்துல பார்த்தா நம்ம ஒனிமருவும் கோல் போட்டுருவோம் கரெக்டா. அட கடவுளே நான் எப்படி இதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை ஃபீல் பண்ணுவான். இவனுங்க ரொம்ப ட்ரெயின் பண்ணிருக்கானுங்க, அதனாலதான் பாண்டிங் இவ்வளவு சூப்பரா இருக்கு அவனுக்குள்ள. நல்லா இருக்கு மேட்ச்ன்ற மாதிரி ஹீரோவும் அவனுங்களை பார்க்க. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருங்க சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தாலே கப்பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிறகு நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் சொல்றோம். கண்டிப்பா வழக்கம் போல இந்த எபிசோட் அப்புறம் மறக்க முடிஞ்சு யாருக்கு படம் பொறுமையாக பார்ப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சாலுமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச போடுங்க, நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுப்போம்.